வெஜ் சாப்பிட்டலாம் யோகியம் கிடையாது, நான்வெஜ் சாப்பிட்டாலும் அயோக்கியம் கிடையாது. மனசுல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வெஜ் நான்வெஜ்ல உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. நீங்க அவ்வளவு தாழ்த்தப்பட்ட குணம் உணவால உங்களுடைய ஆத்மா மாறாது. ஆத்மாக்கு உருவமும் கிடையாது, உணர்வும் கிடையாது. அது இதால அசுத்தமாவாது. உண்மையான சைவம் எது? உன் சிவத்தை உயர செய்யும் சக்தி தரும் உணவு சைவம். உன் சக்தியை உயர்த்தாமல் அதை தாக்கும் உணவு அசைவம். Creating wealth is not sin. Having the ability and knowledge still not creating wealth is sin. சிவனை அறிவது இனியதில் இனியது, எளியதில் எளியது, அரியதில் அரியது. ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட். சிவனை அறிவது இனியதில் இனியது, எளியதில் எளியது, அரியதில் அரியது. சிவனை அறிவது இனியது, எளியது, அரியது என்பதை அறிவது அரியதல்ல. எனக்கு குற்ற உணர்ச்சி அறவே இருக்கக்கூடாது. இதுல பெரிய பிரச்சனையே இந்த ஜாதக விஷயம். நீ போன அது ஒரு நாள்ல பேசி மாறாது. அதுல இருந்து வெளியே வரதான் கத்துக்கணும். அது கூட தாங்கிக்கலாம். இப்ப உன்னை தாழ்த்து பாக்குற, கூச்சமா பாக்குற எவ்வளவு பேர் குருஜி நான் வந்து ரொம்ப நாளா நான்வெஜ் சாப்பிட்டேன் குருஜி, என்ன பண்றது இல்லை. எத்தனை பேருக்கு இந்த தாழ்ப்புணர்ச்சி இருக்கு? அதாவது ஒரு குற்றம். நான்வெஜ் சாப்பிட்டா கடவுள் அடைய முடியாது, இல்ல நான்வெஜ் சாப்பிட்டா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஃபீல் ஃபேக்டர் இருக்கா மாதிரி நம்புறவங்க எத்தனை பேருக்கு? எத்தனை பேருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்? இப்ப பாருங்க, நீ எப்படி ஆன்மீகத்துக்கு வருவ? அப்ப இத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடும் போது உனக்கு என்ன ஆயிடுது? நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். இப்ப பாருங்க, எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்டு என்கரேஜ் பண்ணல. இதுல ஒரு கதை, சாத்விக், ரஜஸ், தமஸ். நீ நான்வெஜ் சாப்பிட்டா உனக்கு அப்படியே ரஜோ குணம் வந்துடும். வெஜ்ஜி சாப்பிட்டா, நான் என்ன சொல்ல வரேன், வெஜ்ஜி சாப்பிட்டலாம் யோகியம் கிடையாது, நான்வெஜ் சாப்பிட்டாலும் அயோக்கியம் கிடையாது. மனசுல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உனக்கு வெஜ்ஜு தான் பிடிக்கும், வெஜ்ஜு சாப்பிட்டு பழகிட்டியா, சூப்பர், ஐ சல்யூட். ஆனா நான்வெஜ் சாப்பிட்டதால நீ ஒரு கெட்டவன் கிடையாது. உனக்கு ஜீரண ஆகிற சக்தி உங்க அப்பம் கொடுக்கல, கடவுள் தான் கொடுத்தான். கீரை சாப்பிட்டு ஜீரண ஆகிற வயிறும் இருக்கு, இல்ல கறி சாப்பிட்டு ஜீரண ஆகாத வயிறும் இருக்கு. கீரை சாப்பிட்டு அஜீரண ஆகிற வயிறும் இருக்கு, நல்ல பிரியாணி ஜீரண ஆகிற வயிறும் இருக்கு. புரியுதா? இந்த ஜீரண சக்தியை பொறுத்தது. இந்த வெஜ் நான்வெஜ் பத்தின குழப்பமாவது இன்னைக்கு உனக்கு போயிடும். நாளைக்கு போறியா சாப்பிடுறதையே நீ அப்படியே ஒரு கடவுள். ஏன் நான் சொல்ல வரேன்னா, சிலர்லாம் அசிங்கம் பண்ணுவீங்க. நான்வெஜ் சாப்பிடுறீங்க, குருஜி பௌர்ணமி மட்டும் நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஏன்? பௌர்ணமிக்கு நாங்க சுத்தமா இருக்கோம். அப்ப மத்த நாள் அசுத்தமையா இருப்பியா நீ? உன் மைண்டுக்கு நீ சொல்றியா உரிமையா? சாப்பிடும் டெய்லியும் சாப்பிடாத. என்கிட்ட வந்து இந்த பண்டார பையன் வேலையை பண்ணுங்க. நீ சொல்லு, டெய்லியும் சாப்பிடாத. உத்தமம் எவ்வளவு குழந்தைங்க எனக்கு தெரியும். டெய்லியும் சாப்பிடாத, இல்ல டெய்லி உனக்கு பிடிச்சா சாப்பிட்டு. இப்ப கண்ட்ரோல் பண்ணினாரா அப்படியே அவர் ஒரு நாள். உண்மையான சைவம் எது? உன் சிவத்தை உயர செய்யும் சக்தி தரும் உணவு சைவம். உன் சக்தியை உயர்த்தாமல் அதை தாக்கும் உணவு அசைவம். அரளியோட வெஜ் தான் சாப்பிடுவியா? சொல். அப்ப நீங்க முதல்ல வெஜ்ஜி சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்கள மட்டமா பார்க்க கூடாது. வெஜ்ஜி சாப்பிட்டா நல்ல புத்தி வந்துடும், நான்வெஜ் சாப்பிட்டா கெட்ட புத்தி வந்துடும் கிடையாது. யாருக்கும் அப்படியே. சில குருஜி அப்படிதான் கத்துறா, நான்வெஜ் சாப்பிட்டா உனக்கு அப்படியே கோவம்லாம் வந்துடும், நீ கொலைக்காரனா மாறும். நான் எங்க ஊர்ல பாத்திருக்கேன், பன்னிக்கறி சாப்பிடுவான், மாட்டுக்கறி சாப்பிடுவான். அந்த தாத்தா ரிச்சா ஓட்டுறவரு. யாராவது வந்தா குழந்தைங்களுக்கு டவல் எடுத்து கையில வச்சு நான் சொல்ல, நாராயணன் பண்ணாத நாராயணன் அப்படின்னு. நானே அப்ப அவர் பெரியவர், நானும் பெரிய லாடு மாதிரி ஒரு நாராயணன். அவர் சொல்ல, இல்ல தம்பி அப்படின்னு. பியூர் வெஜ் சாப்பிடுறவர் வந்து வண்டியில உட்காருவாரு. அவங்க வந்து வாடா போட தான் சொல்லுவாங்க. அவங்க சரி சாமி தான் சொல்லுவாங்க. யாரு? பன்னிக்கறி சாப்பிடுறவங்க, மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க மனசளவுல மரியாதையோட சரிங்க சாமின்னு தான் சொல்லுவான். இவரு வெறும் தயிர் சாதம் தக்காளி சாதம் தான். சார் உரிமையா அங்க போடா, நாராயணா இங்க போடான்னுவான். அப்ப என்ன, யாருக்கு ரஜோ பண்ணுவாங்க? யாருக்கு ரஜோ பண்ணுவோம்? யாரை ஏமாத்துற நீ? படைச்ச கடவுளை அசிங்கப்படுத்துவியா நீ? இன்னாருக்கு இதுன்னு சொல்லி வைக்கல. அவரு அவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்கான். உணவுலையாவது உன்னை தாழ்த்திக்காத. குறிச்சி அப்ப நாள் நான் சிக்கன் சாப்பிடலாமா அப்படி சொல்ல வரல. நான் நான்வெஜ் ப்ரொமோட் பண்ணல. ஆரோக்கியமா சாப்பிடு, அது சிவம். அன்ஹெல்த்தியா சாப்பிட்டா அது அசைவம். ஃப்ரைடு பக்கோடா சாப்பிடுற, அதுல கார்சினோஜன் இருக்கு, அது என்ன சாத்துவ குணமா? அது வெஜ் தானே. சும்மா வெஜ் சாத்விக்னு சொல்லாதீங்கம்மா. ஹெல்த்தி இஸ் எசென்ஷியல். அன்ஹெல்த்தி எதுவா இருந்தாலும் அன்ஹெல்த்தி தான். அதை தான் நான் முன்னிறுத்துறேங்க. உன்னை நீயே தாழ்த்திப்பியா? சொல்லு. உங்க பையன் மிலிட்டரியில சேர்றான், அங்க கிரில் சிக்கன், ஸ்டீம்டு சிக்கன் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்ல நான் சாத்விக் குணம், ஒன்லி தயிர் சாதம் சாப்பிட்டேன், பட்டுன்னு போயின்னு கன்னத்துக்கு ஷோல்டர்ல வைக்க முடியாது, டிஸ்லோகேட் ஆயிடும். ஸ்குவாஷ் பிளேயரு ஷோல்டரோட ஸ்ட்ரென்த் ஸ்பைனுக்கு இறங்கணும், நான்வெஜ் புரோட்டீன் உள்ள போய் ஆகணும். கம்ப்யூட்டர் தான் ஆபரேட் பண்றீங்க, வெஜிடபிள் புரோட்டீனே போதும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வெஜ் நான்வெஜ்ல உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. நீங்க அவ்வளவு தாழ்த்தப்பட்ட குணம் உணவால உங்களுடைய ஆத்மா மாறாது. ஆத்மாக்கு உருவமும் கிடையாது, உணர்வும் கிடையாது. அது இதால அசுத்தமாவாது.
அதை மீறி உங்களை எவனா ஏமாத்துவான். நான்வெஜ் சாப்பிட்டவன் கெட்டவன், வெஜ் சாப்பிட்டான். எனக்கு ஒருத்தன் தெரியும், வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டான், ஸ்மோக் பண்ண மாட்டான், ட்ரிங்க் பண்ண மாட்டான், 6 மில்லியன் பீப்புளை சாவச்சிட்டான். அவன் பேரு ஹிட்லர். அப்ப நமக்கு ப்ரூஃப் இருக்கலாமா வெஜ் சாப்பிட்டா கொலகார பாவீங்களா இருப்பாங்கன்னு? நான்வெஜ் சாப்பிட்டா ஜீசஸ் மாதிரி, ராமகிருஷ்ணா மாதிரி நல்லா இருப்பாங்க சொல்லலாமா? சோ ஐம் நாட் இன் சிலர் தப்பா கூட கோச்சிக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும், ஃபுட்டை பத்தி இன்னும் 2 பாயிண்ட் சொல்லிடலாமா? எனக்கு மொத்தமா முடிஞ்ச மாதிரி ஓகே. எனக்கு எத்தனை பேர் டல்லா இருக்குன்னு தெரியல, பாவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிக்கர் வெஜ் தான், சாப்பிடலாமா? சோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மீறி சயின்டிபிக்கா பேசுற நினைச்ச வாந்தி எடுக்குது. நமக்கு பல்லு வந்து இப்படி செஞ்சிருக்கான், மிருகத்துக்கு பல்லு எல்லாம் பாருங்க, நம்மளா வெஜிடபிளுக்காக செஞ்ச பல்லுன்னு. லூசு பையில, காக்காக்கு பல்லே இல்ல, சும்மா சூப்பரா சாப்பிடுறது. என்ன சொல்லுங்க சொல்ல சொல்லு. குருவி காக்காக்கெல்லாம் பல்லு இருக்கா? அழகா சாப்பிடுது. ஆனாலும் இதெல்லாம் நீ சும்மா கதை, உனக்கு இஷ்டம் தான் சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாத. இன்னொரு மனுஷனை இன்சல்ட் பண்ற உரிமை கடவுளுக்கே கிடையாது. உனக்கு எவன் கொடுத்தா? சொல்லு. உனக்கு பிடிச்சதை நீ செய்யா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. அது ஹெல்த்தியா இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜா இருந்தாலும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஆயில் யூஸ் பண்ணாலே கார்சினோஜன் வரும். ரீயூஸ்டு ஆயில் கிடையாது, யூஸ்டு ஆயில். பத்தாதுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வேற. நான் இது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ நீ ஏன் சந்தோஷமா இருந்தாகணும்? உங்களுடைய அடிப்படை தேவை இறைவன் தான். ஆனா இறைவனுடைய அடிப்படை தேவை உன்னோட சந்தோஷமான நிலை. நீ சந்தோஷமா இல்லாதப்போ உன் பிரெயின்ல இருக்க எல்லா ஹிப்போ கேம்பஸ் ஆகட்டும், இல்ல நியூரான்ஸ் ஆகட்டும், நெஃப்ரான்ஸ் ஆகட்டும், கிட்னில இருந்து பிரெயின்ல இருந்து போற அந்த கனெக்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அங்கதான் கிரேனியல் பம்ப் இருக்கு. அததான் நம்மளுடைய பத்மநாப சுவாமிகள் வயிற்றுல வச்சு காட்டினாரு. இங்க இருக்கு, அங்க அப்படியே போய் மேல 1000 பெட்டல்ஸ் ஓப்பன் ஆகும். இது சயின்டிபிக்கா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம். ஒன்னொரு இடத்துல அந்த 4, 6, 10, 12, 16, 2000 வச்சது நேம் செக் கிடையாது. சூப்ராரினல், கோனாய்டு, பேங்க்ரியாஸ், தைமஸ், தைராய்டு, பிட்யூட்டரி, பீனியல், இப்படி பேசிட்டு போலாம். உங்களுக்கு என்ன புரியும்? நீங்க என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரியணும். நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். உங்களால ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஏன் சந்தோஷமா இருக்க முடியலன்னா, உங்க சந்தோஷம் கெட்டக்கூடிய விஷயம் இல்ல சந்தோஷம் கெடுக்கக்கூடிய விஷயம் ஒரு சம்பவம் நடந்துருமான்னு பயப்படுறீங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிறத மீறி அன்ஹாப்பினஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்றதுலயே பாதி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. சோ ஒரு மனுஷனுக்கு எதிர்கால தேவை இருக்கிறதால எதிர்காலம் எப்படி இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப அந்த எதிர்காலத்துல உங்களுக்கு நினைச்சதை கொடுக்கக்கூடிய சக்தி வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சு அதை தேடி தேடி விதமா போறீங்க. நாங்கெல்லாம் போய் என்ன பண்றீங்க? அந்த சக்தி உங்களை காப்பாத்தணும்னு ட்ரை பண்றீங்க. ஏன்? அப்போ உங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் புரிஞ்சுக்கோங்க. பயம் இருக்குனாலே உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க பிரச்சனை என்னன்னா, நான் நினைச்ச விஷயம் எனக்கு நடக்காம போயிடுமோன்ற பயத்தினால பல சக்தியை தேடி போறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. அப்போ கடவுளையே உணரக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு தான் இருக்கு. அட்லீஸ்ட் கடவுளை பத்தி பேசக்கூடிய சக்தி ஒரு மிருகத்துக்கு தெரியுமா? பாருங்க, புரிஞ்சுக்கிட்டு செய்யற சக்தி யாருக்கு? நான் பசு, பாசம், பீதின்னு பேசலாம். இன்னைக்கு அப்படி வேணும். அறிவித்தால் அறியாது, அறிவித்தாலும் அறியாது. அறிவித்தால் அறியும், அறிவிக்காமலே அறியும். இந்த மைக்க வாயில இடிக்குது, கொஞ்சம் தள்ளி போன்ற போகுமா? போவாது. ஆனால் இதிலும் வினை உண்டு, அதன் மூலம் செயல் உண்டு. சரிவர தன்மையை பயன்படுத்தி உண்மையில் செயல் செய்தார். இதை நான் பிளாஸ்டிக்ல செஞ்ச முடியுமா? ஓகே, இந்த பவர் சப்ளை வச்சு எல்லாம் வச்சா பண்ணும். ஆனா இதோட இன்டெலிஜென்ஸா இல்ல இது யூட்டிலைசேஷன்? அறிவிச்சாலும் அறியாது, அறிவித்தால் அறியும். நாயை ட்ரெயின் பண்ணலாம். இப்ப நான் சொல்ற அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்மா. அறிவித்தால் அறிவிக்காமலே அறியும். அப்போ அவன் நிலையிலிருந்து நீ ஏதாவது கிரியேட் பண்ணா அவன் பார்த்துப்பான் எல்லாம். ஆனா அங்க போற தன்மை உனக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அப்ப கடவுள் தான் ஆல் பவர். அந்த ஆல் பவரை உங்களுக்குள்ள ரிசீவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரே பவர் தான் இருக்கு. அந்த பவர் யாரு? நீ தான். அப்போ உன் பிரச்சனை தீரணும்னா கடவுள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனா. ஆனா கடவுள் பவரை ரிசீவ் பண்ணக்கூடிய பவர் உனக்காக யார் பண்ண முடியுமா? நீங்க தான் பண்ண முடியும். நீங்க தான் பண்ண முடியும். அது கண்டிப்பா உங்களால முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்களாம் நல்லவனா வாழுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா வாழுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ற வாழ்க்கை. ஏன்னா நல்லவனா வாழணுன்றது ஒரு நோய். நீ நல்லா வாழும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா நல்லவனா வாழ்வு. 100% வாழ்வு. மனசுல நல்ல ஞாபகம். சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. சீட்டிங் மணி, ஸ்டீலிங் மணி, லூட்டிங் மணி, கேதரிங் அதர் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் தப்பு தான், பாவம் தான். மேக்கிங் மணி, ஏர்னிங் மணி,
கிரியேட்டிங் வெல்த் இஸ் நாட் சின். இந்த எண்ணம் உங்களுக்கு போயிடணும். நம்ம குடும்பத்தோட வளமையோட வலிமையோட நல்ல வாழ்ந்து சாகணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சம்பாதிக்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரான செயல் கிடையாது. கிரியேட்டிங் வெல்த் இஸ் நாட் சின். Having the ability and knowledge, still not creating wealth is sin. Still not creating wealth is sin. இதுதான் அவ்வை சொன்ன விஷயம். கொடியதில் கொடியது வறுமை, அது கொடியது. அதனிலும் கொடியது இளமையில் வறுமை கொடியது. 10 பிச்சைக்காரன் ஒரு ராஜா போய் அவனோட சொத்தெல்லாம் கொடுக்குறான். அவன் சொல்றான், நீ பண்ணது தவறுன்றான். அம்மா, ஏன் நீ இந்த 10 பிச்சைக்காரன் நீ எல்லாத்தையும் கொடுத்து இப்ப 11 பிச்சைக்காரன். Please understand. அப்போ இல்லாதவனை நீ உயர்த்தினாதான் நீ நல்லவன். அவனை ஃபெசிலிட்டேட் பண்ண நீ நல்லவன்லாம் கிடையாது. அதுல புண்ணியெல்லாம் வரும். அதனால ப்ளீஸ் பி ஹாப்பி. நீ தனியா இல்ல. கடவுள் எல்லாமே ஒரு சூட்சுமமா படைச்சிருக்கான். கொசுன்ற வார்த்தையை நம்ம சாஸ்திரத்துலதான் இருக்கு. சிசுவை சுமக்கும் தாயை கொசுவும் வதை செய்யாதுன்ற. அந்த கொசுக்கு தெரியுது ஒரு உயிர் இன்னொரு உயிரை வச்சிருக்கும் போது கடிக்க கூடாதுன்னு. அப்ப அந்த ஈசனுக்கு தெரியாத நீ கஷ்டப்படுறேன்னு. தெரியாதா? எல்லாம் தெரியும். நான் அவன்கிட்ட நீ போய் சொல்லணும். சொன்னாதான் அவன் செய்வான். புரிஞ்சு? நான் எப்படி சொல்றது? ஒண்ணுமே சொல்லாம சும்மா கொஞ்ச நேரம் சும்மா உயிராற்றல் மட்டும் அகங்காரம் உள்ளடங்கி ஐம்புலங்கள் சுட்டெரித்து உறங்காமல் உறங்கும் நேரத்தில் உணர்ந்தேன். ஆனா இது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சொன்ன விஷயம் ஒண்ணுதான். உங்க மைண்ட் டவுட் வரும், உங்க மைண்ட்ல திரும்பி ஃபியர் வரும். அப்ப இதை மட்டும் சொல்லு. சிவனை அறிவது இனியதில் இனியது, எளியதில் எளியது, அரியதில் அரியது. ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட். சிவனை அறிவது இனியதில் இனியது, எளியதில் எளியது, அரியதில் அரியது. சிவனை அறிவது இனியது, எளியது, அரியது என்பதை அறிவது அரியதல்ல. அறிவது அரியதல்ல. எவ்வாறு அறிவது? அறிவற்ற நிலையில் ஆணவம் இல்லாமல் நானே உன்னோடு இருக்கிறேன் என்றும் ஆர்வம் ஒன்று போதும். உன்னை நான் என்னை அறிய செய்வேன், ஏனெனில் நான் உன்னில் இருக்கும் சிவன். அந்த ஆர்வம் போதும், நான் உன்னை என்னை அறிய செய்வேன். அதனால நீ எது மறந்தாலும் சரி, நீ வெளியே போகும்போது 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. உங்க லைஃப்பை உங்களால மட்டும்தான் மாற்ற முடியும். எப்பயாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்பயாவது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வரும்போதெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இறைவா அப்படின்னு சொல்லும் போது, இது இறைவன் சொன்னதான் நினைச்சுக்கோ. ஒண்ணுமே பண்ணாம உட்காருன்னு இறைவன் சொன்னா நினைச்சுக்கோ. பதட்டப்படாத, ஆவேசப்படாத, ஒண்ணுமே பண்ணாம அந்த இடத்துல உட்காந்து 2 நிமிஷம் உட்காரும் போது நீ உயிரோடு இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு உட்காரு. ஆனா அந்த உயிராவே இறைவன் இருக்கான்றத சொல்லிட்டு உட்காரு. அவ்வளவுதான். ஏகன் அநேகனானா, ஜீவன் சிவனானா. ஒன்றென்றது இறைவன், ஒன்றென்றது உன்னென்றது, உன்னுள் உயிராய் ஒன்றென்றது நன்றென்றது. சுவாசம் உள்ளவரை ஈசன் உன்னோடு உள்ளதால் இனி நொடி பொழுதும் நன்றென்றது. இனி நொடி பொழுதும் நன்றென்றது. சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் மனமார்ந்த அன்பு வணக்கம். ஆம் பிரகாஷ்.